Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆட்சி மாறிட்டு காட்சி மாறிட்டாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா, நடைமுறைக்கு வந்துட்டா, இந்த கேள்விகள் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதுன்னு ஒரு 3 முக்கிய கையெழுத்துகள் இட்டார் கோப்புகளில். சிங்கப்பெண் அதிரடிப்படை, மின்சாரத்திற்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது, 3வது அனைத்து மாவட்டங்களிலுமே போதை தடுப்பு சிறப்பு படை ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதே போல் அமைச்சர்களுடைய அறிவிப்பும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்கக்கூடாது, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபா என்பது இனி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடைமுறையில் பார்க்குறப்ப கோவை மாவட்டத்தில் சிறுமி கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிக்கான வன்கொடுமை, ஒசூரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற கணினி உதவியாளருக்கு நேர்ந்த வன்கொடுமை, இது ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்போ 40 ரூபா வாங்குறது இல்லை, அது 60 ரூபாயாக உயர்ந்திருக்கு. டாஸ்மாக் மதுபான கடைகளில் 10 ரூபாலாம் வாங்குறது இல்லை, அது 20 ரூபாயாக உயர்ந்திருக்கு, மாறி இருக்குது, ஆனால் ஏறி இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த 12-13 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆட்சி மாறிட்டு காட்சி மாறவில்லையா, அறிவிப்புகள்லாம் நடைமுறைக்கு வரவில்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கிற ஒரு விவசாயி, பாதிக்கப்பட்ட விவசாயி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாடிப்பட்டி முருகன், நேற்று கூட நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, ஏன் சார்? மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அழகான ஐயங்கோட்டை முருகன். அதாவது நான் நெல் போட்டு இன்னோட 4ஆம் தேதி 4வது மாதம் நான் போட்டது. இதனாலேட்டு நான் வாடிப்பட்டி வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தேன், எல்லா அதிகாரியும் தொடர்பு கொண்டு பேசியேன். எனக்கு பணம் இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே வணங்கலை. எனக்கு மட்டும் கிடையாது, அனைத்து 11 சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டர் கொடுத்து டிஎன்எஸ்சி என்ற சென்டரை கொடுத்து எந்த விவசாயிக்குமே யாருக்குமே பணம் இல்லை. அதாவது எந்த விவசாயம் பணமே அவங்க அக்கௌண்ட்ல ஏறல. திருப்பி என்ன செஞ்சா, நாங்க அறுவடை பண்ணவங்களுக்கும் பணம் கொடுக்க முடியல, எல்லாமே செய்ய முடியல. நாங்க அறுவடை பண்ணி நெல்லை கொண்டு போய் அங்க களத்துல போட்டு நாங்க டிபிஎஸ் போடும் போது 60 ரூபா கொடுத்தா தான் நெல்லை போடுறாங்க. அந்த 60 ரூபா நாங்க கொடுக்கும் போது நாங்க வட்டிக்கு வாங்கி தான் நாங்க பணம் கட்டுறாப்புல இருக்கு. இதை வட்டிக்கு வாங்கி பணம் கட்டி அந்த நெல்லை நாங்க போட்டுட்டு வந்து இதுனா வரைக்கும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், நேற்று கூட நான் மதுரை மாவட்ட ஆட்சியர் நான் சந்திக்கும் போது என்ன சொல்றாரு, அசால்ட்டா பேசுறாரு அவரு. அதாவது பணம் வரும், இந்த 2 நாள் அந்த வந்திருக்காரு கான்ட்ராக்ட் எடுத்து வந்து அவரு புதன்கிழமை வரும். இப்படியே எங்களை இதுனா வரைக்கும் பணமே ஏத்தல. எங்க குடும்பம் என்ன செய்ய, எங்க குடும்பம் ஒண்ணுமே செய்ய முடியல. அதாவது நான் என்ன செஞ்சேன், கடை வாங்கி கொடுத்தவங்கள 3 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் நான் பணம் டிபிஎஸ்க்கு 60 ரூபா மணிக்கு நான் கொடுத்தேன். திருப்பி விவசாயம் விவசாயம் பண்ணிருக்கு பணம் இல்லை, வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். வட்டிக்கு நான் வாங்கினவங்க எங்க வீட்டுல தினம் சத்தம் போட்டு போறாங்க. அதாவது எங்க குடும்பம் மன வேதனை ஆகிட்டான். நேற்று நான் கலெக்டர்கிட்ட நேரடியாக போய் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் மேடம் சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் பிஏ பணம் வரிசையில் அப்படின்னாங்க. யாரை கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎன்சிக்கு கொடுத்தாங்க. நாங்க டிஎன்சி நடக்குன்னு சொல்லிட்டு நாங்க நெல்லை கொடுக்கணும், நெல்லை போட்டதுக்கு இப்படி எங்களை 60 நாள் எங்களை அலப்பறம் பண்ணா அங்க என்ன செய்வோம், 60 ரூபா மூட்டைக்கு 60 ரூபா, அதாவது 40 கிலோக்கு நான் எங்கிட்ட 60 ரூபா வாங்கல. கொடுக்கலனாக்க எங்களை மிரட்டுறாங்க. அந்த மிரட்டின வீடியோ பூரா நாங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி இல்லைனாக்க எங்க மிரட்டுறாங்க, பணம் கொடுத்தா நெல் போட முடியாம என்ன செய்யணும், நாங்க விவசாயி கொடுத்தாங்க. ஆனா அதிகாரி அங்க இருந்து என்ன சொல்றாங்க, பணமே கொடுக்காதுன்னு சொல்றாரு. பணமே கூட எந்த அதிகாரியை போட்டு எந்த சென்ட்ல பணம் வாங்காத சென்ட் ஒரு சென்ட் மதுரை மாவட்ட ஆட்சியரை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது, எல்லா சென்ட்லயும் பணம் வாங்குறாங்க. பணம் வாங்கித்தான் விவசாயிலிருந்து நெல்லை எடுக்கிறாங்க, நெல்லை அக்கௌண்ட் பண்றாங்க. பணம் இது வரைக்கும் விவசாயம் நாங்க என்ன செய்யணும், 11 சென்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருக்காரு 37 கோடி. இன்னும் 30 கோடி எங்க போச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 2 நாள் பேப்பர்ல அறிவிச்சிருந்தாங்க. பணம் பூராம நாங்க கொடுத்துட்டோம்னு பேப்பர்ல அறிவிச்சிருக்காங்க. அது எல்லா பேருக்குமே தெரியும், நாங்களும் பேப்பர்ல படிச்சிருந்தேன். அதை கேட்டாங்க என்ன இல்ல பணம் வரலன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே என்ன செய்யறாங்க, புராணத்தை தான் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. இதுக்கு நான் விவசாயி நாங்க என்ன செய்யணும், யார்கிட்ட போறேன், காவல்துறையிட்ட போனா காவல்துறை சரி நீ கடை வாங்க போன வந்து சத்தம் போடுறாங்க, வீட்டுல பேசுறாங்க.
அதுக்கு என்ன நீ கடை வாங்குறேன்றாங்க. கடை வாங்கி நாங்க 60 ரூபா கொடுத்தா அந்த நெல்லை போட முடியாது. அறுவடைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1850 ரூபா வாங்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. அதுக்கு நாங்க பணம் கொடுத்து டிராக்டர்ல பிடிச்சு போறதுக்கு இங்க இருந்து தொலைவட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க வாடகை கேட்கிறாங்க, அதையும் கொடுத்து கடைசியில வந்து நெல்லை போய் கவர்மெண்ட் சென்டர் தான் நாங்க போய் போட போது அது 60 ரூபா. 60 ரூபா அந்த பட்டியல் எழுத்தாரு ஒரு தாளை வச்சுக்கிட்டு 60 ரூபா வாங்குறாரு. பிள்ளை இப்ப நெல்லை போடுற பிள்ளை கிடையாது, அது தாளுக்கு போன் பண்ணி பணம் கொடுத்துட்டாரா கொடுக்கலான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நாங்க நடைமுறையில ஒரு 7 வருஷமா நான் அதை பூராமே நான் டிபிஎஸ் நான் அழுத்து இது பண்ணி நாங்களே என்னென்ன பண்ணி பார்த்தா ஒண்ணுமே எல்லாம் செய்ய முடியல. விவசாயிகள் நாங்க என்ன செய்ய முடியும்? நெல்ல மழை பெய்யுது ஒரு பக்கம், முளைக்குது ஒரு பக்கம், ஒழுங்கா நெல்லை எடுக்க மாட்டாங்க ஒரு பக்கம், நாங்க விவசாயம் என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன சார் சொன்னாங்க? நேத்து நீங்க போராட்டங்கள் நடத்தின அதே நேரத்தில் இங்க உணவுத்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறப்ப இது போல இனிமே மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறதெல்லாம் இருக்காது, எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு எதுவும் அதுல முன்னேற்றம் இருக்கா? உங்களுக்கு எதுவும் தகவல் வந்திருக்கா? சார் டிஎன்சி ஒண்ணு முடிஞ்சு இப்ப எந்த அமைச்சர் சொன்னாரு? இன்னைக்கு வந்து தாவாக விஜய் தமிழக முதல்வர் இன்னைக்கு வெங்கடாச்சலம் நீ சொல்லியிருக்காரு. இதுக்குமே திமுக என்ன நடந்துச்சு? உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கும்போது என்ன அமைச்சர் என்ன செஞ்சாரு? அவருக்கு எத்தனை நாள் மனு கொடுத்துருக்கான்? இன்னைக்கு சக்கரபாணி நாங்க மனு கொடுத்த திமுக என்ன நடந்துச்சு? விவசாய கொண்டு கொலை அத்தாங்க பூராமே கட்சிக்காரங்க திமுக காரங்க தான் டிபிஎஸ் கொடுத்து விவசாய பூராமே கொலை அத்து விட்டு விட்டாங்க. 60 ரூபா இந்த சாதாரண காட்டுப்பட்டி பக்கத்துல பொம்மம்பட்டி ஒரு திமுக நபர் நடத்தினாரு 80 ரூபா 40 கிலோவுக்கு. இன்னைக்கு இதே காட்டுப்பட்டியில மதுரை மாவட்டம் காட்டுப்பட்டியில போய் பாருங்க, அந்த விவசாய நெல் ரோட்ல சிந்தி கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 மூட்டைக்கு மேல அங்க கிடக்கு நெல் சிந்தி போய். நான் இன்னைக்கு கூட அந்த வழியா போகும்போது நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எம்புட்டு நெல் கிடக்கு. இதெல்லாம் அதிகாரி தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? மண்டல மேலாளருக்கு தெரியாதா? அக்ரி பிஏவுக்கு தெரியாதா? எந்த அதிகாரி தெரியாம இருக்கு? ஊராமே மறவான். இதை வாரிப்பட்டி வட்டாட்சியர் தாசியாருக்கு தெரியாதா? எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா தெரியாம அவங்க நடிக்கிறாங்க. இதுதான் அந்த விவசாயி நெல்லை ஏற்றி பார்த்தா பணம் இப்ப காட்டுப்பிள்ள பாருங்க, காட்டுப்பிள்ள எத்தனாயிரம் சிப்பம் கிடக்கு ரோட்ல சிந்தி சீரஞ்சு போய் கிடக்கு. அவங்களுக்கும் பணம் எல்லா 11 சென்ட்டுமே யாருக்கும் பணம் வரைக்கும் கிடக்கும். நேற்று ஒரு 50 விவசாயி அங்க போனா, நான் ஒரு கடை வாங்கினாலே எங்க கேட்ட கேள்விட்டா நான் தற்கொலை பண்ணிடலாம்னு அங்கேயே போனேன். அவ்வளவு வரைக்கு நான் வேலை போட்டு போனேன். என்ன செய்யுது? அவங்க அசால்ட்டா சொல்றாங்க அதிகாரி. நாங்க என்ன செய்ய முடியும்? சரி சொல்றாங்க. சரி நம்ம சார் விவசாயி நாங்க பாதிச்சிருக்கோம். 7 வருஷமா நாங்க பாதிக்கிறோம். ஒரு சென்டர் எடுக்கணும்னாக்க ஆளுங்கட்சிக்காரங்க போனா தான் சென்டரே தராங்க. யாருக்காச்சும் இந்த மதுரை மாவட்டத்துல விவசாயியை எடுத்து சென்டர் ஓட்டுறாங்க சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. ஆளுங்கட்சியில திமுக ஆளுங்கட்சிக்காரங்க போனா தான் சென்டரே கொடுக்குறாங்க. அந்த பட்டியல் எழுத்தாளர் அங்க வந்து அவர் பேச்சத்தான் கேட்கிறாரு. ஒரு விவசாயத்தை அவருக்கு மாஸ் பாருந்தாக்க மாஸ் பார்த்தா 17% மாஸ் பார்த்தா நெல்லு போறாரு. அப்ப நிறைய அதே மாதிரி எப்படி சார் ஒரு பட்டியல் நெல் போடுவாரு? அந்த நாங்க 17% ஈரப்பதம் நாங்க காய வச்சு கொடுக்குறோம். நீங்க எல்லாமே பேப்பர் நியூஸ்ல பாத்துங்க, எத்தனை வட்டாங்க சேசிக்கு வச்சு தூத்தி இருப்பான் நெல்லை ஈரப்பதத்தை உடச்சு கொடுத்துருப்போம். சேசிக்கு வச்ச அதிகமா நெல்லுதான் அது வச்சு நாங்க எல்லாம் மாஸ் பார்த்துதான் நெல் போடுறாரு. அப்புறம் ஈரப்பதம் எப்படி ஒரு விவசாயில சொல்றீங்க நீங்க? இப்பதான் வந்திருக்கு, அமைச்சர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. ஓரிரு நாள்ல உங்களுக்கு நல்ல செய்தி கிடைத்து விடுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஆனாலும் நீங்க நேற்று போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு போராட்டம் நடத்துற அளவுக்கு தள்ளப்பட்டது ஏன் சார்? போராட்டம் பண்ணா சார் 60 நாள் ஆச்சு. நாங்க அறுவடை பண்ணி போட்டு அறுவடைக்கு நாங்க பணம் கொடுக்க எல்லாம் கொடுக்கணும். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க. அப்ப சென்ட்ரல் கொடுத்தது யாரு? அக்ரி பிஏ கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் ஒப்பந்தம் போடாம தனியார் கொடுப்பாரா? தனியாருக்கு எப்படி சார் கொடுப்பாரு? மாவட்ட ஆட்சியர் ஒப்பந்தம் போட்டிருப்பாரு, அக்ரி பிஏ கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தெரியாம செஞ்சாங்க. அப்ப இந்த விவசாயிக்கு மொத்தத்துல இங்க 11 சென்டர் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் 11 சென்டர் கொடுத்து எவ்வளவு ஒவ்வொரு விவசாயி பண்ணிருக்காங்க சார். ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல எத்தனை மூடை போடணும்? இன்னைக்கு ஒவ்வொரு சென்டர்லயும் இன்னைக்கு எவ்வளவு 50,000 சிப்பா 60,000 சிப்பா 70,000 சிப்பா ஓட்டி இருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 14 சிப்பா 25 சிப்பா தான் கொடுப்பாங்க. அவங்க ஏன் சார் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க? வருஷம் பூரா கூட ஓட்டலாம்ன்றாங்க.
அப்ப விவசாயி என்ன இது செய்யணும்ன்றாங்க. சரி பேசலாம் சார் 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 ஒண்ணுமில்ல. இப்ப என்ன செய்யணும் சார்? நிறைய சொல்லிருங்க. ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கான். மாவட்ட ஆட்சியர் அக்ரிகல்ச்சர் பிஎம் எங்களுக்கு சொன்னபடி புதன்கிழமை எங்களுக்கு பணம் ஏறலைனால் விவசாயிகள் ஒன்று திரண்டு அங்கங்க உள்ள தாலுகா ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் நாங்க தீக்குளிக்க தயார். விவசாயி விடாம நீங்க அறுவடை பண்ணாலுக்கு நாங்க பணம் தர முடியல, பிள்ளைகளை காலேஜ் சேர்க்க பணம் கொடுக்க முடியல, பிள்ளை நாங்க சாப்பாடு கூட நீங்க வழி இல்லாம உழுதவனுக்கு டிராக்டருக்கு நாங்க தர முடியல. இந்த மாவட்ட ஆட்சியர் இப்படி விவசாயிகளை கூட எங்களை சித்திரவதை பண்றாரு. ஆயிரக்கணக்கான பேர்த்த அரசின் கவனத்துக்கு மூலமா நீங்க அடுத்து ஒரு போராட்டம் நடத்த தேவை இருக்கான்னு நம்புறோம். நன்றி முருகன்.